இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சி 1/a இதோட வேல்யூ என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு நான் சியை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்காக இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் தான் சி இருக்குது. b + 1/c = 1. இப்போ b அந்த சைடு கொண்டு போயிருங்க. 1/c = 1 - bன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த சியை ரொட்டேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? c = 1/1 - b. இப்போ நான் சியை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது 1/a. அதுக்காக நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். a + 1/b = 1. இப்போது இந்த ஏவை இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 1/b அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 1 - 1/bன்னு வரும். ஓகே, இப்போ மறுபடியும் அந்த ஏவை எழுதிக்கிறேன். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. b - 1 /bன்னு வரும். நமக்கு 1/a தான் வேணும். ஸோ அதனால் 1/aவாக மாற்றுறேன். இது தலைகீழாயிரும். b / b - 1ன்னு வரும். இப்போ எனக்கு c 2 விஷயமே தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிக்கு பதிலாக 1 / 1 - b ப்ளஸ் 1/aக்கு பதிலாக b / b - 1. ஓகேவா? இப்போ கீழே இருக்க டேம் பாருங்கள், ஓரளவுக்கு ஒன்றா இருக்குது. ஸோ இதை நான் ஃபுல்லாக ஒன்றாக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்? இதுக்குள்ளேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுக்க போகிறேன். வெளில எடுத்தால் என்ன வரும்? 1 / 1 - b மைனஸ் b இந்த b வந்து என்ன ஆயிரும்? -bஆக மாறிடும். இந்த -1 +1 ஆயிரும். இப்போ கீழே சேம் ஆயிடுச்சா? சேம் ஆனதுனால என்ன பண்ணுறேன்? 1/bன்னு காமனாக எழுதிக்கிட்டு மேலே இருக்கிற ரெண்டையும் கழிச்சிடுறேன். இப்போ 1 - bன்னு வரும். அடித்தா ஆன்சர் என்ன? 1 தான் ஆன்சர்.